ரவி அப்படின்ற பையன் ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனாக இருக்கான். அவனுக்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. ஆனால் மிகப்பெரிய கனவு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கனவை நிஜமாக்கணுன்ற வெறி அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அவனோட அம்மா ரவி ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போகிற டைமில் சொல்கிறாங்க, ஸ்கூலே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சேன். இதுக்கப்புறமா காலேஜ் நீ படிக்கணும் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக முடியாது. நம்ம வீட்டில் 3 வேளை சாப்பாடு அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீ எப்படிப்பா காலேஜுக்கெலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட அம்மா ரவி கிட்ட சொன்னாங்க. அதற்கு ரவி அவங்க அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, நம்ம கிட்ட காசு இல்லை, நம்மளுக்கு உதவுறதுக்கும் யாரும் இல்ல. நம்மகிட்ட காசு இல்லாதனால நம்மகிட்ட பேசுறதுக்கே எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய நான் மாத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் படிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். சொன்னதோட மட்டும் இல்லாம, அடுத்த நாள் காலையில தினமும் பேப்பர் போட போறான். பேப்பர் போட்டுட்டு வந்துட்டு காலேஜுக்கு போறான். காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அவனோட கனவ நிஜமாக்குறதுக்கு படிக்க போறான். அதுக்கப்புறமா நைட்டு வேலைக்கு போறான். வேலைக்கு போயிட்டு வரும்போது ரவிக்கு பயங்கரமா பசிக்கும். அந்த பசியோடயே வீட்டுக்கு வர்றான். அவங்க வீட்ல சாப்பாடு இருக்காது. ஏன்னா ரவி சம்பாதிக்கிற காசு எல்லாமே அவனோட படிப்பு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. அவங்க அம்மானாலயும் ரவிய படிக்க வைக்க முடியாத சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பசியோடவே படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அங்க இருக்கு. நம்மனால பசியிலலாம் படிக்க முடியாது. ஆனா ரவி இந்த நிலைய மாத்தணும் அப்படின்னா நிச்சயமா படிச்சு தான் ஆகணும். அதனால அவனுக்குள்ள அந்த பசி வர வர மிகப்பெரிய வெறியும் அவனுக்குள்ள வருது. இந்த நிலைய நான் மாத்தியே ஆகணும்னா, நிச்சயமா நான் படிக்கணும், படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டே படிக்கவும் செய்றான். ரவியோட இந்த செயல்கள டெய்லி அவங்க அம்மா பார்த்து அவங்களுக்குள்ளேயும் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. உடனே அவன் நெனச்ச மாதிரி அவன் கனவ அவனால அடைய முடியல. நெறைய தோல்விகள் வருது. அந்த தோல்விகள் வர்ற டைம்ல எல்லாம் அவன சுத்தி இருக்கவங்கலாம், "உனக்கெல்லாம் இவ்ளோ பெரிய கனவு தேவையா? ஒருவேள சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உன்னாலேலாம் உன்னோட கனவ நிஜமாக்கிற முடியுமா?" அப்படின்ற ஏளன பேச்சும் ரவி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ரவி ஆனா அத எதையுமே காது குடுத்து கேட்கவே இல்ல. அவனோட ஒரே எண்ணம் அவனோட இந்த நிலைய அவன் மாத்தணும். அவன்கிட்ட காசு இல்ல அப்படின்ற அந்த நிலைய மாத்தணும் அப்படின்னா, அவன் கனவ அவன் நிஜமாக்கணும். அப்பனா தான் அவனோட மொத்த நிலையையும் அவன் நல்ல நிலைக்கு மாத்த முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும், வைராகியமும் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நெறைய கஷ்டத்துக்கு அப்புறமா ரவி அவனோட கனவ நிஜமாக்குறான். ஐஏஎஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவ அவன் அடையறான். அதுக்கப்புறமா ரவி அவங்க அம்மா கிட்ட சொல்றான், "அம்மா, நாம பிறந்த டைம்ல நம்ம கிட்ட காசு இல்ல. காசு இல்ல, காசு இல்லன்னு கடைசி வரைக்கும் நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மனால வாழ்க்கையில எதையுமே பண்ணியிருக்க முடியாது. காசு இல்லாட்டியும் என்னோட கனவ நிஜமாக்கணுன்ற வைராக்கியமும், தன்னம்பிக்கையும் எனக்குள்ள இருந்துச்சும்மா. அதுதாம்மா என்னை இவ்ளோ பெரிய இடத்துக்கு உயர்த்தியிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்ப தைரியத்தோடையும், தன்னம்பிக்கையோடையும், பெருமையோடையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னானாம்.